எபிசோட்கான மூணாவது ப்ரோமோல விஜய் பார்வதி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு என்னன்னா, அந்த ட்ரையாங்கிளை வந்து முடிச்சு வைக்கணும். உனக்கும் எனக்கும் கமருதீனுக்கும் போதில்ல, அந்த ஒரு முக்கோண காதலா என்ன கன்றாவியோ அதுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, ஆதிரை நீ எந்த வேலைக்கு உள்ள போன, போய் எந்த வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா இவங்க போய் எஃப்ஜே போட்டு துவைக்க சொன்னா, இவங்க போய் பார்வதி அரோரா இவங்களுக்குள்ள போதில் ஒரு டஃப். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்ப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதிரை அந்த இடத்துல சொல்ற மேட்டர் உண்மைதான். அதாவது இது ஒரு சில்லியான விஷயம், சப்ப மேட்ரு, இதை போட்டு 3 பேரும் உருட்டுன்னு விட்டுறீங்க, பார்க்குற ஆடியன்ஸுக்கு கருப்பாகுது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்றாங்க. ஸோ இதை கேட்டு பார்வதி ஒரு முடிவுக்கு வராங்கல்ல, இதை முடிச்சு வைக்கணும், இதுக்கு ஒரு எண்டு போகணும் அப்படின்ற மாதிரி. அது எண்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ என்ன மேட்ரு அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த மூணாவது ப்ரோமோவில் எனக்கு இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இன்னைக்கு எபிசோடில் வந்து கண்டென்ட் பெருசாக இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அந்த பட்டிமன்றம்னு வச்சாங்களே, அதுவும் எனக்கு தெரிஞ்சு சப்பையாக முடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்ட் ப்ரோமோ எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதே காமிச்சிருப்பாங்களே. ஸோ அதுலேயும் கண்டென்ட் வரல போல. எதுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த டம்மி பாபா அப்படின்ற மாதிரி இந்த டேக்லாம் கொடுப்பாங்களே, அதாவது பச்சோந்தி அப்படின்ற மாதிரி டேக் கொடுப்பாங்களே, இந்த மாதிரி டாஸ்க்லாம் போன சீசனில் வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சு விடுங்க. ஏன்னா அந்த பட்டத்தை எடுத்துன்னு வந்து அப்படியே செஸ்ட்டில் அப்படி ஒட்டிக்கிட்டு எல்லாரும் நிற்கும் போது ஒரு வெறி வரும் பாருங்க. அது நம்மளுக்கே யோசிக்க தோணுது. இந்த கிரியேட்டிவ் டீம் என்ன பண்ணுறானுங்க, வாங்குற காசுக்கு எல்லாம் சாப்பிட்டு தூங்குறானுங்களா? கண்டஸ்டன்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒப்பேத்துறானுங்க, இதில் ஒன்றுமே பண்ணாமல் சில பேர் கேப்டன் வேறு ஆகுறாங்க, அது வேறு விஷயம். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டீமும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க போல. ரொம்பலாம் யோசிக்க வேணாம். சரி ஓகே, விஜய் டிவியில் இப்போ என்ன ஷோ நல்லா போச்சு, ஓகே பட்டிமன்றம் போது பண்ணலாம், சரி ஓகே எடுத்து அதே மாதிரி போட்டு விடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக யோசிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்களேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி சீசனில் கொடுத்த டாஸ்க் தானே அதெல்லாம், அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாமே, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புகஞ்சிட்டு இருக்கும், அதை கொளுத்தி போடுறது தானே உங்கள் வேலை. அந்த பட்டிமன்றம் எனக்கு தெரிஞ்சு அதுதான் கொளுத்தி போடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பத்திக்கிட்டு ஏரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆதிரை இவங்க காசி பேசுறது எடுத்துகிட்டு வந்து தேர்ட் ப்ரோமோவோ காமிக்கிறாங்க. ஸோ அதனால் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இன்றைக்கி எபிசோடில் கண்டென்ட் இல்லை, இந்த காசி வச்சு ஓடுருவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல இதுக்கு ஒரு எண்டு இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன் இதுக்கு எண்டு இல்லைன்னா, இப்போ பார்வதி என்ன கேட்குறாங்க, அரோரா கிட்ட போயிட்டு அரோரா இதுக்கு வந்து நம்ம ஒரு எண்டு போகணும், அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. அதுக்கு முடிவு கட்டணும்னா முதல்ல நீங்க அதுக்கு திருந்தினா தான் அதுக்கு ஒரு எண்டு வரும். நீங்களே திருந்த மாட்டீங்களா? இதுல ஒரு முடிவு வேணும். முடிவு வேணா என்ன மேட்டர் எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒன்னே உனக்கு கமருதீன் வேணான்னு சொல்லணும் பார்வதி, அது கமருதீன் வேணான்னு முடிவு எடுக்கிறியானா எடுக்கிற, ஆனா திருப்பி என்ன பண்ற, நைட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் குஜால்ஸ்ல ஈடுபட்டுறீங்க. திருப்பி அது எப்படி வந்து மறுநாள் காலையில் வந்து கமருதீனை வந்து இந்த மாதிரி கழட்டி விடணும் அப்படின்னா முடிவு. இதே தான் தினம் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. டே ஷிஃப்ட்ல வந்து கமருதீன் வந்து அரோரா கூடியும், நைட் ஷிஃப்ட்ல வந்து பார்வதி கூடியும், இப்படி தான் பண்ணிட்டு இருக்காப்ல. இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் திட்டுறதா இல்ல கமருதீனை போட்டு திட்டுறதா என்னன்னு புரியல. ஆக்சுவலா அந்த பீஸும் பாத்தீங்கன்னா திருந்தவே மாட்டாங்க. இவ்வளோ அதாவது ஒரு மாதிரி அதை வந்து கமருதீன் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜாலி கண்டென்ட்டா இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்கிட்ட போய் சண்டை போடுவோம், ஒரு மாதிரி வாக்குவாதம் வரும். ஆதிரை இருக்கும் போது சரியான கிளாஸ் சம சண்டை வரும். ஸோ இந்த மாதிரி சண்டை போட்டு நம்ம இருப்பை வந்து காமிச்சிட்டோம். இப்போ அதெல்லாம் அதுவே வேணாம், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பார்வதி அரோரா இவங்க 2 பேர்கிட்ட ஃபன் பண்ணாலே போதும், அதுவே கண்டென்ட்டாக மாறுது. விஜய் சேதுபதி வேற பாராட்டுறாரு நம்மள. ஸோ இப்படியே ஒப்பே தருவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு கமருதீன் வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் கமருதீனை பொறுத்த வரைக்கும் அவரும் கொஞ்சம் திருந்தணும்னு நினச்சா திருந்த முடியும், ஆனால் திருந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பீஸ் இருக்குது. இப்போ பார்வதி இந்த பீஸ் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று அரோரா திருந்தணும், இல்லை பார்வதி திருந்தணும். அரோரா மேலே என்ன தப்பு, அரோரா கமருதீனை ஃப்ரெண்டா தானே பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இங்க ஒன்று புரியலையா? இங்க ஆக்சுவலா நீங்க ஃப்ரெண்டா பாருங்க, இல்ல எப்படி வேணா பாருங்க, அவன் லவரா பாருங்க, அது இப்போ மேட்டர் இல்லை. இப்போ இங்க என்ன ஆகுது, கமருதீனை வந்து இப்போ 2 பேருமே கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா 2 பேரோட இன்டென்ஷனும் ஒன்று தான். பார்வதி இங்க ஜென்யூனா லவ் பண்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஜென்யூன் லவ் மாதிரி எனக்கும் தெரியல. ஏன்னா ஆள் இருக்காங்கன்றாங்க வெளியில, அப்புறம் எப்படி இங்க ஜென்யூனா லவ் வரும்? அப்போ வெளியில இருக்கவன் யார், அவன் ஃபேக் லவ்வா? அவனுக்கு அவன் அதாவது எனக்கு இவனுங்களாம் வெளியே ஆள் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, அதாவது ஆள் இருக்காங்கல்ல. ஸோ அவனுங்களோட நிலைமையில யோசிச்சு பார்த்தேன், அவனுக்கு எப்படி தினமும் தூங்குறானுங்க நிம்மதியா, இன்னைக்கு நைட்டு என்ன நடக்குமா அப்படின்ற மாதிரி வேவு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? எனக்கு புரியல. சரி எனிவேஸ் ஒன்று ஓகேங்களா, அது பார்வதிக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு அப்படின்றத அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது ஜென்யூனான லவ் கேட்டால் இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, லவ்வே இல்லை, இது லவ், அதாவது லவ்வருக்கு கீழே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே அப்படின்ற மாதிரி நடுவில் ஒரு பொசிஷனில் எடுத்துன்னு போய் கமருதீனை வைக்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அதை வந்து முடிச்சு வைக்கணும்னா ஒன்று கமருதீனை விட்டு ஒழிக்கணும். அதே மாதிரி அரோராவை என்ன பண்ணுறாங்க, கமருதீனை வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அரோரா பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபன் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு டாய் மாதிரி தான், ஒரு எப்படி சொல்ல விளையாடுற ஒரு பொம்மை மாதிரி கமருதீனை வச்சுக்கிறாங்க. பார்வதி அதே மாதிரி தான். 2 பேருக்குமே ஒரு சப்போர்ட்டாக கமருதீன் வந்து தேவைப்படுறாப்புல. கமருதீனை வச்சு கேம் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கமருதீன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைமில் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அடியாளை யூஸ் பண்ணுவாங்க. அரோராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி கார்டாக யூஸ் பண்ணுவாங்க. 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் இவ்வளோ தான். இவங்க ஏவி விடுவாங்க, அவன் எவனா ஏறி வந்தால் அதை தடுக்கிறதுக்கு கமருதீனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருக்குமே
இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல சப்போர்ட்டுக்கு தான் இந்த பீஸ் தேவைப்படுது. மற்றபடி கமருதீன் நினைக்கிறாருல அரோரா கூட இருந்தால் என்னோட கேம் பிளே வந்து இம்ப்ரூவ் ஆகுது, அரோரா வந்து எனக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து சொல்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதில் ஒரு சுயநலம் இருக்குது, செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனை இண்டிவிஜுவலாக கேம் ஆட விடாமல் இருக்கிறது. அரோரா என்ன சொல்கிறாங்களோ அப்படியே ஒன்று கமருதீன் செய்கிறாரு, இல்லை பார்வதி என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே வந்து கமருதீன் செய்கிறாரு. கமருதீனுக்கு ஒரு மூளை இருக்குல்ல, அது வீட்லேயே பார்சல் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அங்கே ரொம்பவே எம்டியாக இருக்குங்க. சுத்தமாக அந்த எம்டி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் ஃபில் பண்ணலாம். யார் என்ன ஃபில் பண்ணுறாங்களோ அந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே செய்யும்ல, அந்த மாதிரி தான் கமருதீன் செய்கிறாரு. கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஓகே இப்போ போய் அடிச்சு நோத்திரம் பாரு. அதே மாதிரி அரோரா வந்து கோடிங் கொடுத்தா இப்போ பாரு எவ்வளோ எப்படி எப்படி சொல்லுது அந்த ஒரு டாக் இருக்குல்ல, அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜென்டிலாக இப்போ ஹேண்டில் பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இதில் முதல்ல உதைக்க வேண்டியது கமருதீனை, நெக்ஸ்ட் உதைக்க வேண்டியது அரோராவும் இது பார்வதியும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் போதும்னு ஓடிட்டாங்க, நம்மளாலே முடியல. அது எவ்வளோ நாள் ஒரு ட்ரையாங்கிள்னு ஒரு லவ், அது லவ் கூட இல்லைங்க, அது லவ்னா கூட ஓரளவுக்கு ஓகே, இது லவ்வும் இல்லை, அதை விட கேவலம். இதை வச்சு எவ்வளோ நாள் ஒப்பேத்துறானுங்க. அது வந்து விஜய் சேதுபதி நீங்களா, அதாவது அவனுங்க முடிக்க மாட்டானுங்க, ஜஸ்ட் நீங்களாவது முடிச்சு விடுங்க. இதுக்கு ஒரு முடிவு வேணும் மக்களுக்கு. இந்த ஏதாவது எதுக்கு தீர்ப்பு சொல்றீங்களோ இல்லையோ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. இவனுங்களை தயவு செஞ்சு இது இந்த லவ்வா என்னன்னு நீங்களே உங்க வாயில கேட்டு அதுக்கு ஒரு முடிவை வந்து எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க. ஒன்றும் புரிய மாட்டுது. ஏன்னா பகல்ல ஒரு மாதிரி இருக்கானுங்க, நைட்ல ஒரு மாதிரி இருக்கானுங்க. நேற்று என்னன்னா விஜய் சேதுபதி போய் சொல்ல பார்வதியும் கமருதீனும் அடிச்சுக்கிட்டாங்க, திருப்பி நைட்ல பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னடா பண்றீங்க, பாக்குறாங்க என்ன பைத்தியக்காரங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப ஒஸ்டா போகுதுங்க. ஆனால் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துன்னு கூப்பிட்டு பேசுகிறாங்களே, அரோரா அதெல்லாம் கண்டுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அரோரா பொறுத்த வரைக்கும் பேசு பார்வதி, ஓகே சரி முடிச்சு வைக்கலாம், இப்போ என் மேலே என்ன தப்புன்ற நீ அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு பார்வதி என்ன சொல்லுவாங்க, உன் மேலே நான் தப்பு சொல்ல அரோரா, நான் என்ன சொல்லனா கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கா எனக்கான நம்ம கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுத்து முடிச்சிக்கலாம், இல்லை டேல நீ எடுத்துக்கோ நைட்டில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, அது முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேச போகிறாங்க. அரோரா என்ன சொல்லுவாங்க, இதில் எங்கே பிரச்சனையே இல்லையே, நீ தான் பார்வதி பிரச்சனை பண்ணுற, இங்கே பிரச்சனைலாம் இல்லை, கமருதீன் நானும் நல்லா ஃப்ரெண்டாக பழகுறோம், உனக்கு அவன் மேலே ஃபீலிங் இருந்தால் காமி பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கே பிரச்சனை பண்ணுறது யாரு, நீ தான், நீ கரெக்டாக இருந்தால் இந்த பிரச்சனையே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு அடி அடிப்பாங்க. பார்வதி என்ன பண்ணுவாங்க, அரோரா உனக்கு புரியுதா, உனக்கு நீ தான் இங்கே பிரச்சனை பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நீ தான் பிரச்சனை பண்ணி இவங்க சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையை பேச வந்தோமோ அதை விட்டுட்டு இதை ஒரு பிரச்சனையாக மாற்றி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாமல் திருப்பி இதே பிரச்சனை உருட்டுவானுங்க. எப்பா எவ்வளோ பிரச்சனைடா டே, எவ்வளோ பிரச்சனைடா. இந்த ரெண்டு தண்டமும் ஒரு வீணா போன முண்டமும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன ஆட்டம் காமிக்கிறீங்கடா டே. சத்தியமாக சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த சீசனும் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நான் தான் சொல்கிறேனே, லவ்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது லவ்வும் இல்லை, இது லவ் இல்லை, அது ஒரு மாதிரி கான்னு ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் பார்வதிக்கும் கமருதீனுக்குள்ளே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுங்க. ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க, அதை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் லவ்வுக்கு எண்டு வருமா, இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது எண்டு வருமானு கேட்டால் எண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி அரோராக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வேணால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4வது ப்ரோமோ எதாவது ரிலீஸ் பண்ணி அதில் அரோராவும் பார்வதியும் தலையை பிடிச்சிக்கின்னு அடிச்சிக்கின்னு எனக்கு அவன் எனக்கு தாண்டி அப்படின்ற மாதிரி அரோரா சொல்ல, அது எப்படி விட்டுருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சக்காலத்தி சண்டை ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏப்பா ஆனால் செமங்க, அதான் செம. விஜய் டிவி பார்த்தீங்கன்னா அந்த லவ் கண்டென்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது இதுலேருந்தே கிளியராக தெரியுது. ஸோ பார்க்கலாம், இதுக்கப்புறமாவது இதுக்கு ஒரு எண்டு வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை விஜய் சேதுபதி இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவாரா, நல்ல தீர்ப்பு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆதிரை அவங்க எந்த வேலைக்கு போனாங்களோ அந்த வேலையை விட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க. பட் நல்லா தான் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அதாவது பார்வதி கரெக்டான ஒரு அட்வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா சப்ப மேட்ரு ஏன்டா இவ்வளோ தூக்கி சுற்றுறீங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், இதுக்கு ஒரு முடிவு வருதானே வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Bye bye.